வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான டாபிக்க பத்தி பேசப் போறோம். அதாவது பழங்கால ஆன்மீக ரகசியங்களுக்கும் நவீன கால அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தொடர்ப பத்தி தான் இந்த தொகுப்புல நாம அலசப் போறோம். கிளார்வாயன்ஸ் இன்னும் சொல்லப்படுற அந்த சிக்ஸ்த் சென்ஸ், அதாவது தொலைதூர உணர்தல் திறன் உண்மையாவே இருக்கா இல்ல இது வெறும் மாயையா? வாங்க இன்னைக்கு இத பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த கேள்விய கொஞ்சம் பாருங்களேன். உங்க மனோசக்தி திறன்கள் ஒரு வலையா நீ கேட்டிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா அது நம்ம ஞானம் அடைறதுக்கான வழியா, இல்ல நம்ம ஈகோவை தூண்டி விட்டு ஒரு ஆபத்தான மாய வலைக்குள்ள நம்மள சிக்க வைக்கிற விஷயமா? உண்மையிலே இதற்கான பதில் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானதுங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் அப்டேட் பார்த்துடலாம். மனுஷக்தியால வரக்கூடிய ஈகோ வலை, 3 முக்கியமான ஆன்மீக மரபுகள் இத பத்தி என்ன சொல்லுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், தரிசனங்களுக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம், அப்புறம் உண்மையான ஆன்மீக பாதை. இதுதான் இன்னைக்கான நம்ம பிளான். ஓகே, நேரா நம்ம முதல் பகுதிக்குள்ள போடலாம். இந்த அமானுஷ்ய சக்திகளை தேடி ஓடுறது ஏன் நம்ம ஆன்மீக வளர்ச்சிய அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோன்னு இப்ப பார்க்கலாம். ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னா உடனே அவங்க ஆன்மீகத்துல பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு நாம நினைச்சுப்போம் இல்லையா? ஆனா அது அப்படி கிடையாது. இது அவங்களோட முந்தைய பிறவிகள்ல இருந்து கத்துக்கிட்டு வந்த ஒரு சின்ன திறமையா கூட இருக்கலாம். அதனால இது அவங்களோட தற்போதைய ஆன்மீக நிலைக்கான சான்றிதழ்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. உண்மைய சொல்லணும்னா நம்ம சொந்த சுயநலத்துக்காகவோ இல்ல லாபத்துக்காகவோ இந்த மாதிரி சக்திகளை தேடி போறது எப்படிப்பட்டது தெரியுமா? இங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மாயைகளும் திசை திருப்பல்களும் நிறைந்த ஒரு பிரமைக்குள் பயணிக்கிற மாதிரி தாங்க. இது நம்மள உண்மையான ஆன்மீக வளர்ச்சியிலிருந்து அப்படியே டோட்டலா திசை திருப்பிடும். சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். முற்றிலும் வெவ்வேறுபட்ட 3 ஆன்மீக மரபுகள் எந்த அளவுக்கு ஒரே மாதிரி இந்த ஈகோ வலைய பத்தி எச்சரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒப்பீட்ட கொஞ்சம் கவனிங்க. பௌத்தம், கிறிஸ்தவ மாயவியல், அப்புறம் சூஃபிசம், இந்த 3 என்ன சொல்லுது தெரியுமா? பௌத்தம் இந்த சக்திகளை ஆன்மீக பாதையில ஒரு மிகப்பெரிய தடையா மட்டுமே பாக்குது. கிறிஸ்தவம் இத மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு பரிசா பாக்குது. சூஃபிசமும் இத வச்ச சமுருத்திய மாத்தலான்னு சொல்லுது. இவங்களோட பார்வைகள் வேற வேறையா இருந்தாலும் இந்த மனோசக்தி திறன்கள் நம்ம தனிப்பட்ட பவருக்காக இல்ல, அது ஒரு உயர்ந்த தன்னலமற்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் பயன்படணும்னு இந்த 3 மரபுகளும் ரொம்ப ஆணித்தரமா ஒத்துக்குது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சூஃபிசத்தோட கஷ்ஃப் முறைதாங்க. அதாவது ஒரு ஆழமான உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க ஈகோவை, அதாவது அகங்காரத்தை முழுசா அழிக்கணும். இது எப்படி சொல்றாங்கன்னா, உங்க இதயம்ங்கிற கண்ணாடியை நீங்க நல்ல மெருகூட்டுனா மட்டும்தான் அதுல தெய்வீக உண்மைகள் சரியா பிரதிபலிக்கும்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. தத்துவங்களை பத்தி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் திரும்புவோம். இந்த மாயாவியல் நிலைகளுக்கு பின்னாடி நம்ம உடம்புல, குறிப்பா நம்ம மூளையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம மூளை அலைகளோட மாற்றங்களை இங்க பாருங்க. சாதாரணமா நம்ம முழிச்சிருக்கிற நிலையிலிருந்து ஆழமா மூச்சு விடுற பயிற்சிகள் மூலமா நம்ம மூளை எப்படி அமைதியான ஆல்ஃபா நிலைக்கு மாறுதுன்னு இதுல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமான தீட்டா நிலைக்கு நம்ம போகும்போதெல்லாம் தான் இந்த மனோசக்தி உணர்தல்கள் எல்லாம் சாத்தியமாகுது. இது இன்னிக்கே நேத்து கண்டுபிடிச்ச சயின்ஸ் இல்லங்க. 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தத்துவஞானி ரெனே டிஸ்கார்ட்ஸ் நம்ம மூளையில் இருக்கிற அந்த ஒற்றை பீனியல் சுரப்பிய பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்கார் பாருங்க. நம்ம உடம்புக்கும் நம்மளோட அறிவாற்றலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் இதுதான்னு அவர் அப்பவே உறுதியா நம்பியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸும் டிஸ்கார்ட் சொன்னதைத்தான் ஆமோதிக்குது. 3வது கண்ணுன்னு சொல்லப்படுற நம்ம மூளையோட இந்த சின்ன பீனியல் சுரப்பி தான் நம்மளோட பௌதீக உடம்புக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த மனோசக்தி உணர்தலுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷனா செயல்படுதுன்னு இப்போ ஆய்வுகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆழமான நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னே வச்சுப்போம். ஆனா அங்க உங்களுக்குள்ள தோன்ற விஷயங்கள் உண்மையாவே ஒரு தரிசனம் தானா, இல்ல அது வெறும் உங்க கற்பனையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரொம்பவே முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் சவாலுங்க. ஆன்மீக பாதையில இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னிச்சையா ஒரு மர்மமான இடத்திலிருந்து வர உண்மையான தரிசனத்துக்கும் நம்மளோட சொந்த ஆசைகளாலையும் நம்பிக்கைகளாலையும் நம்ம மனசே உருவாக்குற கற்பனைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கற்பனைங்கிறது மனசோட ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி. இதத்தான் இந்த மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. தெய்வீகத்தின் கிசுகிசுப்பை ஆழ்மனதின் எதிரொலியிலிருந்து வேறுபடுத்திக் காண நமக்கு கூர்மையான பகுத்தறிவு தேவை.
நமக்குள்ள ஆழமான சுய விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகளோட சத்தத்தையே பிரபஞ்சம் நமக்கு சொல்ற ரகசியம்னு நாம ரொம்ப ஈஸியா தப்பா புரிஞ்சுக்குவோம். அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த ஆன்மீக பாதையில நாம எப்படி ரொம்ப பாதுகாப்பாவும் விழிப்புணர்வோடும் பயணிக்கிறது? வாங்க அதற்கான உண்மையான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இங்க சில ரொம்பவே பிராக்டிக்கலான பயிற்சிகள் இருக்கு. கவனத்தோட செய்யற ஆழமான சுவாச பயிற்சி, ரெகுலரான தினசரி தியானம், அப்புறம் எப்பவும் நம்மள நாமளே கவனிச்சுக்கிற அந்த சுய விழிப்புணர்வு. இது எல்லாம் தான் உங்க மனோசக்தி வளர்ச்சிய எந்த ஒரு ஈகோ வலையிலையும் சிக்காம ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போகும். குறிப்பா இந்த கனவுகளை பத்தி சொல்லணும்னா, பொதுவா மக்கள் நம்புற விஷயங்களை வச்சு உங்க கனவுக்கு நீங்க அர்த்தம் தேடக்கூடாது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்துல அந்த கனவுல வர்ற குறியீடுகள் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க தான் ஆழமா யோசிச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நாம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ஃபைனலா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கங்க. இந்த ஆன்மீக பயணத்துல உண்மையிலேயே நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்க? மத்தவங்கள ஆச்சரியப்படுத்துற ஒரு மேஜிக் வித்தையா, இல்ல உங்களையே நீங்க முழுமையா உணர்றதுக்கான அந்த தெய்வீக பாதையா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களை மீண்டும் இது போல இன்னொரு செம்மையான விளக்கத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.